ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 29, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் கல்வி கற்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். உங்கள் கண்களை நீங்கள் மூட வேண்டிய அவசியமில்லை. ஒருவர் பொதுவாக கண்களை திறந்த வண்ணமே கல்வி கற்பார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கக்கூடாத, ஆனால் பக்தி மார்க்கத்தில் பக்தர்களுக்கு இருக்கும் பழக்கம் எது? பதில்: பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தேவ தேவியரில் யாரேனும் ஒருவரது விக்கிரகத்திற்கு முன்னால் சென்று தொடர்ந்து ஏதேனும் ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எதையாவது கேட்கும் பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திவிட்டார்கள். அவர்கள் லக்ஷ்மியின் முன்னால் சென்று செல்வத்தை கேட்கின்றார்களாயினும் அவர்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த பழக்கம் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் ஆஸ்திக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் ஷரீரமற்ற தந்தையை தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அதன் மூலமே நீங்கள் உண்மையான வருமானம் ஒன்றை சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது ஒரு பாடசாலை. ஆனாலும் இங்கே நீங்கள் ஷரீரதாரிகள் எவரையுமோ அல்லது படங்கள் எதையுமோ பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. இங்கே எவரையும் பார்க்கின்ற பொழுதிலும் ஷரீரமற்றவரை நோக்கியே உங்கள் புத்தி செல்ல வேண்டும். பாடசாலையில் மாணவர்களின் கவனம் எப்பொழுதும் ஆசிரியர் மீதே இருக்கும். ஏனெனில் அவரே கற்பிப்பதால் அவர்கள் நிச்சயமாக அவர் கூறுவதை கேட்க வேண்டும். அதன் பின் அவர்கள் அவருக்கு பதிலளிக்கவும் வேண்டும். ஆசிரியர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது மாணவர்கள் என்னால் பதிலளிக்க முடியும் என்று சைகை செய்வார்கள். இது தனித்துவம் வாய்ந்த ஒரு பாடசாலை. ஏனெனில் இந்த கல்வி தனித்துவமானது. கற்பிப்பவருக்கு ஷரீரம் இல்லை. எனவே நீங்கள் கற்பதற்கு கண்களை திறந்தவாறு அமர்ந்திருக்க வேண்டும். பாடசாலையில் உள்ள மாணவர்கள் தங்கள் ஆசிரியருக்கு முன்னால் கண்களை மூடியவாறு அமர்ந்திருப்பார்களா? பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கண்களை மூடியவாறு மணி மாலையை உருட்டி கொண்டிருப்பதுண்டு. சாதுக்களும் தங்கள் கண்களை மூடியவாறே அமர்ந்திருப்பார்கள். தனது மனம் விஷமம் செய்யும் என ஒவ்வொருவரும் நினைப்பதால் பெண்களை அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். ஆனாலும் இன்றைய உலகம் தமோபிரதானமானது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இங்கே நீங்கள் ஷரீரத்தை பார்த்தாலும் ஷரீரமற்றவராகிய அவரை நினைவு செய்வதிலேயே உங்கள் புத்திகள் மும்முரமாக இருக்கின்றன. ஷரீரத்தை பார்த்து கொண்டு ஷரீரமற்றவரை நினைவு செய்கின்ற சாதுவோ சந்நியாசியோ யாருமே இல்லை. அந்த பாபாவே இங்கே இந்த ரதத்திலிருந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் பேசுகின்றார். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். ஷரீரம் எதையுமே செய்வதில்லை. ஆத்மா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பௌதிக ஞானத்தையோ ஆன்மீக ஞானத்தையோ ஆத்மாவே கேட்டுக்கொண்டிருந்து எடுத்து உரைக்கின்றார். ஆத்மாவே பௌதீக ஆசிரியர் ஆகின்றார். ஷரீரத்தின் மூலம் பௌதீகமான கல்வி ஒன்றை நீங்கள் கற்கின்றீர்கள். ஆனால் ஆத்மாவே அதை கற்கின்றார். நல்ல தீய சமஸ்காரங்கள் அனைத்தும் ஆத்மாவாலேயே உட்கிரகிக்கப்படுகின்றன. ஷரீரம் சாம்பலாகி போகிறது. மனிதர்கள் எவருக்கும் இது தெரியாது. அவர்களுக்கு நான் இன்னென்னார், நான் ஒரு பிரதம மந்திரி என்ற ஷரீர உணர்வு இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் இந்த பிரதம மந்திரியின் ஷரீரத்தை எடுத்திருக்கின்றேன் என்று அவர்கள் கூறப்போவதில்லை. ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார் என்று நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா அழிவற்றவர். இங்கே ஒரு பாகத்தை நடிப்பதற்காக நீங்கள் ஷரீரத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஷரீரத்தில் ஆத்மா இல்லை என்றால் ஷரீரத்தால் எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மா ஷரீரத்தை விட்டு பிரியும் பொழுது ஷரீரம் வெறும் சடலமாகவே இருக்கும். ஆத்மாவை இந்த கண்களால் காண முடியாது.
அது சூட்சுமமானது. தந்தை கூறுகின்றார், தந்தையை உங்கள் புத்தியால் நினைவு செய்யுங்கள். சிவ் பாபா இவர் மூலம் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இதுவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூட்சுமமான விஷயமே ஆகும். சிலர் மிக நன்றாக புரிந்து கொள்கிறார்கள், மற்றவர்களோ புரிந்து கொள்வதே இல்லை. இவ்வளவே புரிந்து கொள்ளப்பட வேண்டி இருக்கிறது. ஆல்பா என்றால் கடவுள், பாபா. கடவுள் அல்லது ஈஸ்வரன் என்று மட்டுமே கூறினால் நீங்கள் தந்தையின் உறவை அனுபவிக்க மாட்டீர்கள். இந்த நேரத்தில் அனைவருக்கும் கல்புத்தியே இருக்கிறது. ஏனெனில் அவர்களுக்கு படைப்பவராகிய தந்தையையும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றியும் தெரியாது. இந்த உலகத்தின் வரலாறும் புவியலும் தொடர்ந்தும் மீண்டும் இடம்பெறுகிறது. இப்பொழுது இது சங்கமயுகம். இதை பற்றி எவருக்குமே தெரியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் இது ஆரம்பத்தில் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது பாபா உங்களை ஞானத்தால் அலங்காரம் செய்கின்றார். ஆனால் இங்கிருந்து நீங்கள் சென்றதுமே மாயை உங்களை புழுதியில் உருட்டி உங்கள் ஞான அலங்காரங்களை சீரழித்து விடுகின்றாள். தந்தை உங்களை அலங்காரம் செய்கின்றார். ஆனால் நீங்கள் உங்கள் முயற்சியை எடுக்கவும் வேண்டும். சில குழந்தைகள் தாங்கள் அலங்கரிக்கப்படவே இல்லை என்பது போல் மூர்க்கமாக பேசுகிறார்கள். அவர்கள் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். பின்னால் சென்று அமரும் மாணவர்கள் கல்வியில் அவ்வளவாக மனதை செலுத்துவதில்லை. அவர்கள் ஒரு தொழில்துறைக்கு வேலைக்கு சென்று செல்வந்தர்களாகிறார்கள். அவர்கள் எதையுமே கற்பதில்லை. ஆனால் இது மிக மேன்மையான ஒரு கல்வியாகும். கற்காமல் உங்களால் எதிர்கால அந்தஸ்து ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே நீங்கள் செல்வந்தர்கள் ஆகுவதற்காக ஒரு தொழிற்சாலையிலிருந்து வேலை செய்ய அவசியமில்லை. இங்கே அனைத்துமே அழிந்து போகப் போகிறது. உங்கள் அழிவற்ற வருமானம் மட்டுமே உங்களோடு கூட வரும். ஒருவர் இறக்கும்போது வெறும் கையுடனேயே செல்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் தன் கையில் எதையுமே கொண்டு செல்வதில்லை. நீங்களோ கை நிறைய கொண்டு செல்வீர்கள். இதுவே உண்மையான வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே 21 பிறவிகளுக்கு உங்கள் உண்மையான வருமானமாகும். எல்லையற்ற தந்தையே உங்களை உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொள்ள செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஷரீரத்தை பார்க்கின்றீர்கள். ஆனாலும் ஷரீரமற்ற தந்தையையே நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். ஏனெனில் நீங்களும் ஆத்மாக்களே. ஆத்மாக்கள் தங்கள் தந்தையை மட்டுமே பார்க்கின்றார்கள். நீங்கள் அவரிடம் கற்கின்றீர்கள். ஆத்மாவையோ பரமாத்மாவையோ நீங்கள் கண்களால் காண்பதில்லை என்கின்ற போதும் உங்கள் புத்தியால் அவர்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன். இந்த ஷரீரம் அழிந்து போகக்கூடியது. இந்த தந்தை குழந்தைகளாகிய உங்களை தனக்கு முன்னால் பார்த்தாலும் ஆத்மாக்களுக்கே தான் விளங்கப்படுத்துகின்றார் என்று அவர் தனது புத்தியில் அறிந்து வைத்திருக்கின்றார். தந்தை உங்களுக்கு கற்பிப்பது சத்தியத்தை தவிர வேறெதுவுமே இல்லை. அதில் பொய்மையின் சுவடு சிறிதளவேனும் கிடையாது. இது பொய்யான உலகம். நீங்கள் சத்திய உலகத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். கலியுகம் பொய்யான பூமியும் சத்திய யுகம் சத்திய பூமியும் ஆகும். இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு காணப்படுகிறது. சத்யுகத்தில் துன்பம் என்பதற்கே இடமில்லை. அதன் பெயரே சந்தோஷதாமம் ஆகும். எல்லையற்ற தந்தை மட்டுமே உங்களை அந்த சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆக்குவார். மற்ற அனைவருக்கும் ஷரீரம் இருக்கின்ற பொழுதிலும் அவருக்கு ஷரீரம் இல்லை. அவரது ஆத்மாவின் பெயர் மாற்றமடைவதுண்டா? அவரது பெயர் என்றுமே சிவன் என்பதே ஆகும். மற்றோர் அனைவரும் ஆத்மாக்கள் எனப்படுகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர்கள் அவர்களின் ஷரீரங்களையே குறிக்கின்றன. சிவலிங்கம் அஷரீரியானவரை குறிக்கின்றது. ஞானக்கடலும் அமைதிக்கடலும் என்பது சிவனின் புகழே ஆகும். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் அவரிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வீர்கள். படைப்பிடமிருந்து எந்த ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்வதில்லை. படைப்பவரே தனது குழந்தைகளுக்கு ஒரு ஆஸ்தியை கொடுப்பார்.
ஒருவருக்கு சொந்த குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர் தன் சகோதரருடைய குழந்தைகளுக்கு ஆஸ்தியை கொடுப்பாரா? இங்கேயும் எல்லையற்ற தந்தை தனது எல்லையற்ற குழந்தைகளுக்கே ஆஸ்தியை கொடுப்பார். மக்கள் கற்பதன் மூலம் சட்டத்தரணிகள் போன்றோர்கள் ஆகுவதைப் போல் இதுவும் ஒரு கல்வியாகும். அவர்களின் யோகம் கல்வியுடனும் அதை கற்பிப்பவருடனும் இணைக்கப்பட்டிருக்கும். இங்கே உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு ஷரீரமற்றவர் ஆவார். ஆத்மாக்களாகிய நீங்களும் ஷரீரமற்றவர்கள் ஆவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன். தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை ஒரு முறையே வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாவே கற்கின்றார். ஷரீரத்தின் மூலம் துன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்பவர் ஆத்மாவே ஆவார். ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு சென்று விட்டார் என்றால் அதன் பின் அந்த ஷரீரத்தை நீங்கள் எவ்வளவுதான் அடித்தாலும் அது வெறும் தூசியை அடிப்பது போலாகும். மீண்டும் மீண்டும் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அனைத்தையும் வரிசை கிரமமாகவே நீங்கள் உட்கிரகித்துக் கொள்கின்றீர்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். சிலர் ஒன்றையுமே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு புத்தி அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஞானம் மிக இலகுவானது. பார்வையற்றவர்கள், அங்க குறைவு உடையவர்கள், முடமானவர்களாலும் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அனைத்துமே ஆத்மாவிற்கே விளங்கப்படுத்தப்படுகிறது. ஆத்மா முடமானவரோ அங்க குறைவானவர் ஆகவோ இல்லை. ஷரீரம்தான் அவ்வாறானதாக இருக்கிறது. தந்தை இங்கிருந்து அனைத்தையும் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். ஆனாலும் அவர்கள் பக்தி மார்க்கத்திலிருந்தே கண்களை மூடி அமர்ந்திருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இங்கேயும் அதையே செய்கின்றார்கள். அதிலே அவர்கள் போதை அடைந்தவர்களைப் போல் இருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் கண்களை மூடாதீர்கள். எவரையேனும் உங்களுக்கு முன்னால் பார்க்கும்போது புத்தியில் தந்தையை வைத்திருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது மிக இலகுவானது. இருந்த போதிலும் நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, என்னால் உங்களை நினைவு செய்ய முடியாதிருக்கிறது. ஓ, உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை தரும் உங்கள் பௌதீக தந்தையை இறக்கும் வரை உங்களால் நினைவு செய்ய முடிகின்றது. ஆனால் இவரோ சகல ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அவ்வாறு இருந்தும் உங்களால் அவரை நினைவு செய்ய முடியாதிருக்கிறது. ஓ தந்தையே, இறைவா, எனக்கு வழிகாட்டுங்கள் என்று இந்த தந்தையை நீங்கள் அழைத்தீர்கள். உண்மையில் இவ்வாறு கூறுவது தவறு. தந்தை ஒருவருக்கு மட்டும் வழிகாட்டி ஆகுவதில்லை. அவரே எல்லையற்ற வழிகாட்டி. அவர் ஒரே ஒருவரை மட்டும் விடுதலை செய்ய போவதில்லை. தந்தை கூறுகின்றார், நான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன். அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இங்கே எதையுமே கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவர் எல்லையற்ற தந்தையாவார். அவர்கள் எல்லைக்கு உட்பட்டதற்குள் வந்து தொடர்ந்தும் நான் ஓ இறைவா, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், என் துன்பத்தை அகற்றுங்கள், நான் கீழ்த்தரமான பாவியாவேன், என் மீது கருணை காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், எல்லையற்ற பழைய உலகத்தை புதிதாக்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். தேவ தேவியர்கள் புதிய உலகத்தில் வசிக்கிறார்கள். நீங்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகிய பின்பு ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை நான் வருகின்றேன். இது அசுரத்தனமான சமுதாயம். உண்மையை பேசும் சத்குரு ஒரே ஒருவரே இருக்கின்றார். அவர் மட்டுமே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். தந்தை கூறுகின்றார், இந்த தாய்மார்கள் ஸ்வர்க்கத்தின் வாசலை திறந்து வைப்பார்கள். ஸ்வர்க்கத்தின் வாயில் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் நரகத்தில் இருப்பதாலேயே அழைக்கின்றார்கள். பாபா இப்பொழுது உங்களுக்கு ஸ்வர்க்கத்திற்கான பாதையை காட்டுகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி
உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக வருகின்றேன். இப்பொழுது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழியும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை அனைவருக்கும் கூறுங்கள். தந்தை கூறுகின்றார், மாயையை வென்றவர்களாகி அதன் மூலம் உலகத்தை வென்றவர்கள் ஆக்குங்கள். உங்கள் அனைவருக்குமே உலக அதிபதிகளாக்கும் வழியை நான் காட்டுகின்றேன். தீபாவளியின் போது மக்கள் லக்ஷ்மியை வழிபாடு செய்கிறார்கள். அவரிடம் அவர்கள் செல்வத்தை கேட்கிறார்கள். எனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்கள் என்றோ அல்லது என் ஆயுளை அதிகரியுங்கள் என்றோ அவர்கள் அவரிடம் கேட்பதில்லை. தந்தையிடமிருந்து நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்கள் ஆயுள் மிக நீண்டதாகின்றது. இப்பொழுது அவர் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் போன்ற அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் லக்ஷ்மியிடம் வெறும் கற்களையே, கூழாங்கற்களையுமே கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவை கூட கிடைப்பதில்லை. வெறுமனே அந்த பழக்க தோஷத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். எதையாவது இறைஞ்சி கேட்பதற்கென்றே அவர்கள் தேவ தேவியர்களுக்கு முன்னால் செல்கிறார்கள். இங்கே நீங்கள் தந்தையை எதையுமே கேட்க வேண்டிய அவசியமில்லை. தந்தை உங்களை கேட்கின்றார். இடையாறாது என்னையே நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் அதிபதிகள் ஆகுவீர்கள். உலக சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் பூகோள ஆட்சியாளர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை உட்கிரகிக்கவும் வேண்டும். தந்தையிடமிருந்து நீங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுவதால் இதற்காக எதையுமே கூற வேண்டியதில்லை. இப்பொழுது அவர்களை நீங்கள் வழிபடுவீர்களா? நீங்களே அவ்வாறு ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே ஏன் அந்த பஞ்சபூதங்களை நீங்கள் வழிபட வேண்டும்? நாங்கள் உலக ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்றோம். எனவே இவற்றுடன் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இப்பொழுது நீங்கள் கோவில்கள் போன்றவற்றுக்கு செல்வதில்லை. தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்து சம்பிரதாயங்கள். ஞானத்தில் சதா என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்ற ஒன்றே இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த நினைவின் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். நீங்கள் சகல நற்குணங்களாலும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். மீண்டும் நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. கல்புத்தி கொண்டவர்களோடு தந்தை பெரும்பாடு பட வேண்டி உள்ளது. உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். தந்தை ஒருவரை தவிர வேறெந்த சாது சந்நியாசிகளாலும் உங்களுக்கு இவற்றை கூற முடியாது. இவர் கடவுள் அல்ல. இப்பொழுது அவர் தன் பல பிறவிகளின் இறுதியில் இருக்கின்றார். முழுமையாக 84 பிறவிகளையும் எடுத்தவருக்குள் நான் பிரவேசிக்கின்றேன். அவர் ஒரு கிராமத்து பையனாக இருந்தார். பின்னர் அவர் அவலட்சணமானவரில் இருந்து அழகானவர் ஆகின்றார். அவர் ஒரு முழு கிராமத்து பையனாக இருந்தார். அதன் பின் அவர் சற்று சாதாரணமானவர் ஆகியதும் பாபா அவருக்குள் பிரவேசித்தார். ஏனெனில் சூளை பட்டி உருவாக்கப்பட வேண்டி இருந்தது. அவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது யார்? எனவே சாதாரண நிலையில் இருந்த ஒருவர் தேவைப்பட்டார். இவை அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தையே கூறுகின்றார், இவரின் பல பிறவிகளின் இறுதியில் இவருக்குள் நான் பிரவேசிக்கின்றேன். இவர் முற்றிலும் தூய்மையற்றவர் ஆகிவிட்டார். இவரே பின்பு அதி தூய்மையானவராகவும் ஆகப் போகின்றவர். அவர் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார். உங்களுக்கும் அதுவே பொருந்தும். வெறுமனே ஒரே ஒருவர் மட்டுமல்ல, பலர் இருக்கிறார்கள். சூரிய சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களாக போகின்றவர்கள் மட்டுமே வரிசை கிரமமாக அவர்களின் முயற்சிக்கு ஏற்ப இங்கே வருகிறார்கள். மற்றோரால் இங்கே தொடர்ந்து இருக்க முடியாதிருக்கும். தாமதமாக வருபவர்கள் சிறிதளவு ஞானத்தையே கேட்டு பின்னர் தாமதமாகவே கீழிறங்கி வருவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தை உங்கள் மீது
சூட்டும் ஞான அலங்காரங்களை நிரந்தரமாக பேணிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மாயையின் புழுதியில் உங்கள் ஞான அலங்காரத்தை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். நன்றாக கற்று அழிவற்ற வருமானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். 2. உங்களுக்கு முன்னால் இந்த ஷரீரத்தை, அதாவது இந்த ஷரீர வடிவத்தை பார்க்கின்ற போது உங்கள் புத்தியால் ஷரீரமற்றவராகிய தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் கண்களை மூடியவாறு அமர்ந்திருக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். எல்லையற்ற தந்தையிடம் எதையுமே கேட்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்த தீவிர முயற்சியாளராகி துரிதமாக செல்வதன் மூலம் முதலில் வருவீர்களாக. அவ்யக்த பாகத்தில் வருகின்ற ஆத்மாக்கள் பிந்தி வந்து வேகமாக செல்வார்கள். வேகமாக சென்று முதலில் வருவார்கள் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளார்கள். எனவே இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை பயிற்சி செய்யுங்கள். இந்த அவ்யக்த பராமரிப்பு இலகுவாக உங்களை சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்குகிறது. அத்துடன் உங்களால் முடிந்த அளவிற்கு முன்னேறி செல்லவும் முடியும். பாப் தாதாவும் கருவி ஆத்மாக்களும் சதா உங்கள் அனைவருக்கும் முன்னால் பறந்து செல்லுங்கள் என்ற ஆசீர்வாதங்களை வழங்குவதால் நீங்கள் இலகுவாக வேகமாக செல்லும் பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். ஸ்லோகம். அசரீரியானவரும் பௌதீகமானவரும் சமமானவர்கள் என்ற மகா மந்திரத்தின் விழிப்புணர்வுடன் சதா யோகி ஆகுங்கள். ஓம் சாந்தி.